السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين فمن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة வலஹும் அதாபுன் அதீம். ஸதகல்லாஹுல் அதீம். அல்லாஹு தஆலா காஃபிர்களை பற்றி சொல்லும் பொழுது, நபியே, அந்த காஃபிர்களுக்கு நீங்கள் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் சரி ஒன்று தான். காரணம், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். என்ன காரணம் தெரியுமா? ஈமான் கொள்ளாததுடைய முக்கிய காரணம், ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்தின் மீது அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விட்டான். வ அலா சம்இஹிம் வ அலா அபுசாரிஹிம், அவர்களுடைய கேட்கும் திறனின் மீதும் அவர்களுடைய பார்வையின் மீதும் அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விட்டான் என்று அல்லாஹு தஆலா காரணம் சொல்கிறான். இங்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் அல்லாஹுத்தானே முத்திரையிட்டான்? காஃபிர்களுடைய உள்ளத்திலும் செவிகளிலும் அவர்களுடைய பார்வைகளிலும் அவர்களுக்கு முத்திரையிடாமல் இருந்திருந்தால் அவர்கள் நேர்வழிக்கு வந்திருப்பார்கள் அல்லவா? அவர்களுடைய உள்ளத்தால் அவர்கள் சீர் பெற்று, அவர்களுடைய கண்களால் நல்லதை பார்த்து, காதுகளால் நல்லதை கேட்டு அவர்கள் நேர்வழிக்கு வந்திருக்க கூடும் அல்லவா? ஏன் அல்லாஹுத்தால் அவ்வாறு இருக்க அவர்களுக்கு முத்திரையிட்டு அவர்களை நரகத்திலே போடுகிறான் என்ற ஒரு கேள்வி வரலாம். இங்கு முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பலவிதமான நேர அவகாசங்களை கொடுத்தான், ஆனால் அனைத்தையும் மீறிவிட்டார்கள் என்று நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். அதாவது, ஈமான் தான், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று தெரிந்தும், அல்லாஹ் தான் இலாஹ் என்று தெரிந்தும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ரசூல் என்று தெரிந்தும், குர்ஆன் தான் கலாமுல்லா, அல்லாஹுடைய வேதம் என்று தெரிந்தும் அவர்கள் ஈமான் கொள்ளாதவர்களாகவே இருக்கிறார்கள். அப்படி ஈமான் கொண்டாலும் அதை விட்டு புறக்கணித்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அவர்களுடைய நேரங்களை அவர்கள் வீணடித்ததின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொடுத்து விட்டான். அவர்களுடைய உள்ளத்தின் மீதும் செவிகளின் மீதும் பார்வைகளின் மீதும் முத்திரையிட்டு விட்டான் என்பதாக நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகிறார்கள். அவர்களுடைய நேரத்தை அவர்கள் வீணடித்து விட்டார்கள், அவ்வளவுதான். எனவே தான் அதனுடைய விளைவு தான் இந்த ஹத்தும் முத்திரையுடைய வெளிப்பாடாக இருக்கிறது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். எனவே நாமும் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை என்று சொன்னால், அல்லாஹு தஆலா நமக்கும் சில நேர அவகாசங்களை கொடுத்திருக்கிறான். அதற்குள்ளேயே நாம் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விற்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல அடியார்களாக, நெருக்கமான அடியார்களாக மாறிவிட வேண்டும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். மேலும் அலா குலூபிஹிம், கல்பு என்றால் என்ன? கல்பு என்று சொன்னால் நெஞ்சத்துடைய மெய்ய பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பிற்கு கல்பு என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். அந்த கல்பு என்பது ஒயமீலு கலீலன் லில் யசார், இடது பக்கம் சற்று சாய்ந்திருக்கும், சற்று ஓரம் ஒதுங்கி இருக்கும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அந்த கல்பு என்பது மர்கது சலாஹில் இன்சானி அவ் ஃபசாதிஹி, மனிதனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் இருக்கக்கூடிய இடமாக அந்த உள்ளம் தான் இருக்கிறது என்பதாக, அந்த உள்ளம் இருக்கிறது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். இதற்கு ஒரு ஹதீஸை நாம் ஞாபகம் செய்யலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முலுகத்துன், நிச்சயமாக உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா சலுஹத், அது சரியாக இருந்தால், சலுஹல் ஜஸது குல்லுஹு, ஒட்டுமொத்த உடலும் சரியாக இருக்கும். வைதா ஃபசதத் ஃபசதல் ஜஸது குல்லுஹு, அது வீணாகிவிட்டால் ஒட்டுமொத்த உடலும் வீணாகிவிடும் என்று சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா வஹியல் கல்ப், அது தான் உள்ளமாக இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. உண்மையிலே அந்த உள்ளம் என்பது, அந்த உள்ளம் சரியாக இருந்தால்தான், அந்த உள்ளம் சீர்பெற்று இருந்தால்தான் ஒட்டுமொத்த உடலும் சீர்பெற்று இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது. எனவே அந்த உள்ளம் சரியாக வேண்டும், அந்த உள்ளம் சுத்தப்பட வேண்டும், அந்த உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிய உள்ளமாக மாற வேண்டும். இதற்கு நாம் முயற்சி செய்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த புனிதம் நிறைந்த மாதத்திலே அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதிலேயும் அந்த உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதிலேயும் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இன்னொரு ஹதீஸிலே கூட சொல்லுவார்கள், இன்ன ஹாதிஹில் குலூப தஸ்தஉ கமா யஸ்தஉல் ஹதீத், நிச்சயமாக இந்த உள்ளங்கள் என்பது ஒரு இரும்பு எப்படி திருப்பிடிக்கிறதோ அதே போன்று இந்த உள்ளங்களுக்கும் திருப்பிடிக்கிறது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு உடனே கீழே கேட்கப்பட்டது, யார் ரசூலல்லாஹ், மா ஜலாஉஹா, அதை மெருகூட்டுவது எது என்பதாக கேட்கப்பட்டது. அதை சரி செய்வது எது, அதை சுத்தப்படுத்துவது எது என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திலாவத்துல் குர்ஆன், அதிகமாக குர்ஆனை ஓதினால் அந்த உள்ளத்தில் உண்டான திருக்கள் எல்லாம் நீங்கி சுத்தமாக மாறிவிடும் என்பதாக சொன்னார்கள். நாமும் இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக குர்ஆன் ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள், கஸ்ரத்து ஜிக்ரில்லா, அல்லாஹுடைய ஜிக்ரை அதிகமாக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நடையும், நம்முடைய பேச்சும், நம்முடைய பார்வையும், நம்முடைய கேட்கும் திறனும், நம்முடைய ஒவ்வொரு அசைவும் அல்லாஹுடைய ஞாபகமாக மாற வேண்டும் என்று சொன்னார்கள். அவ்வாறு மாறினால் நம்முடைய உள்ளம் சுத்தமாக ஆகிவிடும். அனைத்து திருக்கள், அனைத்து கசடுகளை விட்டும் நீங்கி சுத்தமாக மாறிவிடும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், கஸ்ரத்து ஜிக்ரில் மௌத், மௌத்தை அதிகமாக ஞாபகம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். மௌத்தை அதிகமாக ஞாபகம் செய்வதை கொண்டு நம்முடைய உள்ளம் சுத்தமாகிறது என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த உள்ளம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாதிக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய உடலை உங்களுடைய சதை துண்டுகளை பார்ப்பது கிடையாது, வெளியில தெரிகிற உங்களுடைய இந்த உடலை பார்ப்பது கிடையாது. வலா இலா சுவரிக்கும், உங்களுடைய தோற்றங்களையும் பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதிகமாக துஆ செய்வார்கள், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை திருப்பி போடக்கூடியவனே. கல்ப் என்றால் புரளுதல், திரும்புதல். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, திருப்பக்கூடியவனே. சப்பித் கல்பி அலா தீனிக்க, உன்னுடைய மார்க்கத்தின் மீதே என்னுடைய உள்ளத்தை தரிப்படுத்து என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நாமும் இந்த துஆவை அதிகமாக கேட்க வேண்டும். மேலும் கேட்பார்கள், அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், உள்ளத்தை மாற்றக்கூடியவனே, சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக, எங்களுடைய உள்ளங்களை உனக்கு வழிபடக்கூடிய உள்ளமாக மாற்றிவிடு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவே அந்த காஃபிர்களுடைய இந்த உள்ளத்தில் தான் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டான். நல்லதை அவர்களால் அறியவும் முடியாது, விளங்கவும் முடியாது. அவர்கள் செய்த பாவங்களுடைய விளைவாக இது இருக்கிறது, அவர்களுக்கு மிகப்பெரிய அஸாபாக இருக்கிறது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். இரண்டாவதாக வஅலா சம்இஹிம், அவர்களுடைய செவி திறன்களின் மீதும் அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விடுகிறான். ஏன் அல்லாஹு தஆலா பார்க்கும் திறனை விட செவித்திறனை முற்படுத்தியதின் காரணம் என்ன? அதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது, அஃதுல் அஸ்ஸமு அஃதலு மினல் பஸர், பார்வையை விட கேட்கும் திறன் என்பது மிக சிறந்ததாக இருக்கிறது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அன்ன சமஅ, நிச்சயமாக கேட்கும் திறன் என்பது ஷர்த்துன் நுபுவத்தி, நுபுவத்திற்கு ஒரு ஷர்த்தாக, ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. நபியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் கேட்கும் திறன் சீர்பெற்று சரியாக இருந்தால்தான் நபியாக முடியும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். மேலும் வலிசாலிக்க மா பஅஸல்லாஹு ரசூலன் அஸம்மன், அல்லாஹு தஆலா எந்த ரசூலையும் செவிடர்களாக அனுப்பவே கிடையாது என்பதாக நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். மேலும் சொல்கிறார்கள், அன்ன சமஅ, கேட்கும் திறன் என்பது வசீலத்துன் இலா இஸ்திக்மாலில் அக்கலி, அறிவு பரிபூர்ணம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தொடர்பாக இந்த செவித்திறன் தான் இருக்கிறது. செவித்திறன் சரியாக இருக்க இருக்க தன்னுடைய அறிவும் பரிபூர்ணம் பெறும். அறிவு பரிபூர்ணமாகுவதற்கு துணையாக செவித்திறன் இருக்கிறது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வஅலா அபுசாரிஹிம், அவர்களுடைய பார்க்கும் திறனின் மீதும் நாம் திரையிட்டு விட்டோம், முத்திரையிட்டு விட்டோம். எனவே அவர்கள் தன்னுடைய உள்ளங்களை கொண்டு நல்லதை அறியவும் முடியாது, நல்லதை பார்க்கவும் முடியாது, நல்லதை கேட்கவும் முடியாது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். எனவே தான் அல்லாஹ் தஆலா அடிக்கடி ஆயத்துகளிலே நமக்கு ஞாபகப்படுத்துவான், இந்த மூன்றும் நேர்வழி பெறுவதற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் தஆலா கேட்பான், அஃபலா தாக்கிலூன், நீங்கள் அறிய மாட்டீர்களா? அஃபலா துப்சிரூன், நீங்கள் பார்த்து சீர்பெற மாட்டீர்களா? அஃபலா தஸ்மஊன்,
நீங்கள் கேட்டு தெளிவு பெற மாட்டீர்களா என்றெல்லாம் பல வசனங்களிலே திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம். வலகும் அதாபுன் அதீம். இது போன்று யாருக்கெல்லாம் திரையிடப்பட்டதோ அவர்களுக்கு மிக கடுமையான வேதனைகள் இருக்கிறது. இந்த வேதனையை விட்டும் தவிர வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த அந்த அனைத்தையும் விட்டும், அவர்களுக்கு உண்டான அந்த அனைத்து அறிகுறிகளை விட்டும் தவிர வேண்டும் என்றெல்லாம் நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அல்லாஹுடைய வேதனையை விட்டும் தவிர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுக்கு வழிபட்டவர்களாக, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இருந்தால் அல்லாஹுடைய வேதனையை விட்டும் தவிர்ந்து கொள்ளலாம் என்பதாக நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். எனவே நாம் நம்முடைய உள்ளங்களையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி, ஏன் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திற்கும் ஹயாத் மௌத் ஒன்று இருக்கிறது. காரணம், உள்ளம் எப்போது உயிர் பெறும் என்று சொன்னால் அங்கு அல்லாஹுடைய ஜிக்ர் இருந்தால் உள்ளம் உயிர் பெறும். பல ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம். அந்த உள்ளம் உயிர் பெற்ற உள்ளமாக, நல்ல உணர்ச்சி உள்ள உள்ளமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய ஜிக்ர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுடைய ஞாபகம் தூரமாகிவிட்டால் அந்த ஜிக்ர், அந்த உள்ளம் செத்து போன உள்ளமாக மாறிவிடும் என்பதை எல்லாம் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எனவே நாமும் நேரங்களை பயன்படுத்தி கொண்டு அந்த உள்ளங்களை, செவிகளை, மேலும் பார்வைகளை சரியான முறையிலே பயன்படுத்தி அதை மிஸ்யூஸ் செய்யாமல் அல்லாஹுடைய பொருத்தத்தின் பிரகாரம் நாம் அனைத்து உறுப்புகளையும் பயன்படுத்துவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.